அப்புறம் டிஜிஸ் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கண்டென்ட் வந்து பார்க்க போறோம். இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூவி எல்லாம் வைக்க போறது இல்ல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மறுபடியும் அதே ஸ்லாங் வந்து ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐயோ டிஜிஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஸ்கூல் நினைவுகள் எல்லாத்தையுமே நான் வந்து ரிவைண்ட் பண்ண போகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு மாயாஜலமாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து ஞாபகம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். என்னோட ஸ்கூல் லைஃப்ல எனக்கு என்ன நடந்தது அப்படின்றது வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதாவது லோவர் ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா, லைக் எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிச்சு போகலாம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குச்சி சாப்பிட்றது வந்து பிடிக்குங்க. குச்சி வந்து அப்படியே 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 பிஸ்கட் மாதிரி சாப்பிடுவேன். போது நான் ஈரோட்டில் படித்தேன். ஸோ அங்கே வந்து ஆதித்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி வந்து சேர்த்து விட்டுருந்தாங்க ஆதித்யாவில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேயே அந்த கார்லாம் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, அதுக்கெல்லாம் தனித்தனி கேம், ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு ரூம் மாதிரி இருந்தது. ஸோ அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் பீரியட் அப்படின்னா இதெல்லாமே கேஜிஸில் சொல்கிறேன். லைக் நான் யூகேஜியே படிக்கும் போது லைக் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு கூட வச்சுக்கோங்களேன். நான் அந்த ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் கிடச்சது அப்படின்னா. ஸோ அந்த டைம்லலாம் வந்து அங்கே வந்து நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், எனக்கு படிப்பை தவிர நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு பைக் எல்லாமே சின்ன சின்ன பைக்காக ஒரு ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூமில் வந்துட்டு நமக்கு பிடிச்ச பைக் வந்து பிக் பண்ணிவிட்டு நம்ம கிரவுண்டில் வந்து ஓட்டி காட்டணும். அந்த கிரவுண்ட் வந்து ஒரு ஒரு சிமெண்ட் தர மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஓட்டணும், ஜாலியாக ஒருத்தவங்களை போய் இடிச்சு இல்லை இந்த மாதிரி ஓட்டணும். நல்லாயிருக்கும். அந்த 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 பீரியட் வந்துட்டாலே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த வேடம்லாம் போடுவாங்க. லைக் நான் பாரதியார் வேடம், அப்புறம் இந்த நிறைய வேடம் போட்டேன். பாரதிர புஷா அந்த தலையில் ஒன்று கொப்பி போட்டிருப்பாங்க. என்ன வேடம் போட்டேன்றதே மறந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி 2 வேஷம் போட்டிருந்தேன். வேடம். இன்னொன்று வந்து ரொம்ப காமெடி என்ன அப்படின்னா, காம்ப்ளான் இருக்கு பார்த்தீங்களா, லைக் காம்ப்ளான், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், இது 3க்கும் தான், போன்விட்டா, இது 4க்கும் தான் அப்போ வந்து சண்டையே நடக்கும். ஸோ அது 4ல் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. எங்கள் கிளாஸில் வந்துட்டு இதெல்லாம் எப்போ அரௌண்ட் ஒரு 3rd to 4th ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் அப்போ வந்து கிளாஸில் வந்து சொல்லுவானுங்க, சாப்பிட்டா வளர்ந்துருவோண்டா, ஸோ அதனால காம்ப்ளான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் சொல்லி போய் தான் காம்ப்ளான் வாங்கினேன் அம்மாட்ட சொல்லி. அப்போ வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. காம்ப்ளான் வந்து 1 வாங்கினா ஒரு 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 போட்டி நடக்கும். காம்ப்ளானுக்கு வந்து ஒரு பேட் கொடுப்பாங்க. பூஸ்ட்டுக்கு வந்து பேக் கொடுப்பாங்க. பேக்கும் அந்த ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. ஹார்லிக்ஸ்க்கு வந்து சம்திங் ஏதோ கொடுப்பாங்க, மறந்து போய். ஸோ இது கொடுக்கறதுக்காகவும் அண்டு காம்ப்ளான் குடிங்க வளர்ந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நம்பி போயிட்டு காம்ப்ளான் வாங்கிட்டு இருந்தேன். அதை அடம் பிடிச்சி வாங்குறது, பூஸ்ட்டு, இந்த மாதிரி மாசத்துக்கு 1 வந்து மாத்திக்கிட்டே இருப்பேன். ஆனால் கிண்டர் ஜாய், இதை சொல்லி ஆகணும். கிண்டர் ஜாய் வந்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஸோ அந்த டாய்க்காக வாங்குவேன், அவ்வளோதான். அது வந்து அப்போவே ஒரு 30 ரூபா. அப்போவே ஸ்கூல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. ஆல்மோஸ்ட் நிறைய பசங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூலில் வந்துட்டு சட்டை அப்படி மடிச்சு விடுறது. லைக் இந்த ஒன்றுமே இருக்காது அப்போ. சட்டையில் வந்து ஒன்றுமே இருக்காது. அப்போ ஆனால் இப்படி ஏற்றி விட்டுட்டு ஏய் பாடுறாடே அப்படின்னு கொஞ்சம் கெத்தா அப்படி காலரை இப்படி தூக்கி விட்டுறது. ஸ்கூல் முடிஞ்சதுமே இப்படி காலரை தூக்கி விட்டு சட்டை அப்படி ஏற்றி விட்டுட்டு தான் வெளியவே வர்றது. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அப்புறம் ஸ்கூலில் வந்து சண்டை நடக்கும். நாங்கள் வந்து பி செக்ஷன், பக்கத்தில் வந்து ஒரு இ செக்ஷன். ஸோ எங்கள் கிளாஸில் 2 ரவுடி இருந்தானுங்க, அந்த கிளாஸில் ஒரு 2 ரவுடி இருந்தானுங்க. ஸோ இந்த 2 பேருமே, நான் கரெக்டாக சொல்லணும்னா எனக்கு வந்து 15 வயசு. நான் 2 ரவுடி பசங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் எல்லாருமே கேங் சேர்த்துருவாங்க. நம்ம வந்து கேங்குக்கு போய் சண்டை போடுறதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அதை பார்க்குறது, அதில் போயிட்டு கேங்கோட சண்டை போடுறது, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் விருப்பம். ஸோ அந்த மாதிரியான ஆள், ரவுடியாகவும் இருக்க மாட்டேன், நல்லவனாகவும் இருக்க மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நான். ஸ்கூல் வந்து ரொம்ப பெருசு. அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ளோர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து அதில் நடந்து போயிட்டு, அதில் நடக்கிறதே உங்களுக்கு அந்த பிரேக் பீரியட் இருக்குன்னா அது ஃபுல்லாக நடந்தீங்கனாலே உங்களுக்கு பிரேக் பீரியட் வந்து முடிஞ்சிடும், பிரேக் டைம் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதில் வந்துட்டு அவங்க கிளாஸுக்கு போயிட்டு சுற்று போடுறது அப்படியே
நாங்க ஒரு 5 பேரா ஒரு 6 பேரா போயிட்டு அந்த கிளாஸ் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போறது, அவனுங்க பிரேக் டைம்ல வந்து எங்க கிளாஸ் வந்து முறைச்சு பார்த்துட்டு போறது. ஸோ இப்படிதான் நடக்கும். இன்னொன்னு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது மீன் தொட்டிங்க. மீன் தொட்டி சொல்லும் போதே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நல்லா ஒரு மாதிரியா இருக்கு. மீன் தொட்டி வந்து வாங்கி அது எனக்கு மீன் வளர்க்க வந்து ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இப்ப நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு, எனக்கே அப்ப மீன் வளர்க்க பிடிச்சது அப்படின்னு தெரியல. எங்க வீட்டுல வந்து ஃப்ரண்ட்ல உள்ள நுழைஞ்சதுமே உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு எப்படி அட்டாச்டு பீரோ மாதிரி ஒன்று இருக்கும். அது எப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியல, அலமாரின்னு சொல்லுவாங்க சம்திங். அது அது வந்து அப்படி இருக்கும். பார்க்க வந்து உங்களுக்கு செம்ம லுக் இருக்கும். நீங்க உள்ள போனதுமே வீடு என்னமோ ரொம்ப பெருசுலாம் கிடையாது, பட் நார்மலான வீடு தான், மாடி வீடு தான். அதுலயுமே அழகான அந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அது எங்க அப்பா பார்த்து கட்டினது. ஸோ அதுல வந்து கண்ணாடி தான், இப்படி ஃபுல்லாவே அந்த அந்த அலமாரி ஃபுல்லாவே கண்ணாடியில தான் இருக்கும். உள்ள ப்ராடக்ட் என்ன வச்சிருந்தாலும் அது அப்படியே வெளியே தெரியும், ரிஃப்ளெக்டர் தெரியும். ஸோ அப்படி உள்ள ஒரு கண்ணாடி. ஸோ அங்கே வந்து எனக்கு மீன் தொட்டி வைக்கணும்னு ஆசை சின்ன வயசில். ஸோ நான் மீன் தொட்டியை வாங்கி அங்கே வச்சு ஃபைட்டர் ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் ஷார்க்கு, இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு, அவன் பேர் வந்து நவீன். ஆமாம், நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. வந்து அங்கே போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு, அதனால நான் அவன்கிட்ட வந்து காசு கொடுத்துருவேன். இதெல்லாமே இது வந்து பார்த்தீங்க கரெக்டாக எக்ஸாக்டாக எயித்து படிக்கும் போது, 8வது படிக்கும் போது, எத்தனை 13 வயசு அந்த மாதிரி டைமில் நான் அவன்கிட்ட வந்து அமௌண்ட் கொடுத்துருவேன். அவன் உடனே போயிட்டு பைக்கில் லிஃப்ட் மறித்து போய் அங்கே எனக்கு நான் சொன்ன ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு வேனில் வந்து கொடுப்பான். அந்த மாதிரியான ஃப்ரெண்டுங்க அவன் நவீன். செம்ம ஃப்ரெண்டு உண்மையிலே. பார்த்துட்டு இருந்தேன்னா அவனுக்கு ரொம்ப நன்றிடா. இப்போ என்ன பண்ணுறேன்லாம் தெரில. அவன் கான்டாக்ட் நம்பர்லாம் எனக்கு இல்லை. அது ஒரு வாழ்க்கை, என்னோட பழைய நினைவுகள். ஸோ இன்னும் நிறைய நினைவுகள்லாம் இருக்குங்க. அது எல்லாமே நம்ம வந்து போக போக வந்து பார்க்கலாம். இதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நினைவுகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. டிஜிஸ் நம்ம எல்லாமே வந்து வேற லெவலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நம்ம கூட அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் மட்டும் பண்ணிக்கோங்க. வேற லெவலில் பண்ணுவோம் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். பாய்.